இன்றைக்கி எதாச்சும் பெட்ரோல் பங்கை கிராஸ் பண்ணி போட்டு செம்ம கூட்டமாக இருந்தது. நாமளும் சரி என்னடா அதுன்ட்டு உள்ளே போய் என்னன்னு கேட்டோம். அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா, பெட்ரோல் இன்னும் கொஞ்ச நாள் காலியாக போகுது, அதனால் நிறைய பேர் வந்து பெட்ரோல் வாங்குறதுக்கு கும்பலாக வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்து டேங்கை ஃபுல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேன் 5 லிட்டர் கேனு 2 லிட்டர் கேன்லேயும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஈவினிங்கில் வந்து இதோட அதிகமாக கூட்டம் இருந்தால் நாங்கள் போகிறப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்தது. பாருங்கள் கைஸ், நீங்கள் ஏதாவது கோழினூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பெட்ரோலை டேங்கை ஃபில் பண்ணிக்கோங்க. இதுமாரி மொத்தமாக வரும்போது எல்லாருக்கும் பெட்ரோல் பங்கால் கொடுக்க முடியுமான்னு வந்து தெரியல. இன்னும் எத்தனை நாள் பெட்ரோல் நம்மளுக்கு கிடைக்கணும் புரியல. அதனால் வந்து உங்களுக்கு பெட்ரோல் வேணும்னா சீக்கிரமாக போயிட்டு உங்கள் நியர்பை பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் வாங்கி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால நிறைய வீட்டில் வந்து சாப்பாடு ஆகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க நிலைமையிலே இருக்கிறோம். இதே நிலைமை ஒன்றும் நீட்டிச்சே இருந்ததுன்னா பெட்ரோல் தட்டுப்பாடுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாதிக்கப்படும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாதிக்கப்படுறதுனால சப்ளை செயின் கட் ஆகி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம பொருட்களுக்கான விலையேற்றமும் இன்க்ரீஸ் ஆகும். பல கிலோமீட்டர் தூரத்தில் நடக்கிற ஒரு போர்னால நம்ம ஊரில் இந்த அளவுக்கு ஒரு தட்டுப்பாடும் விலை உயர்வு மாற்றமும் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்கன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.